இல்ல சார், இப்போ தினகரன் அவர்கள் சேர்ந்தது இந்த கூட்டணிக்கு ஒரு பலம் தராதா? குறிப்பா தென் மாவட்டங்கள்ல நிறைய தொகுதிகள் அவர்கள் செல்வாக்கு இருக்கு இல்லையா? இல்ல அவருக்கு அந்த ஆதரவு எப்படி வந்தது ஆக்சுவலா? 2 விதமா. ஒண்ணு இப்போ வைகோ திமுகவை நிறைய திட்டியிருக்காரு. அப்புறம் திமுகல போய் சேர்ந்தாரு. ஒரு அரசியல் ரீதியான ஒரு விஷயங்கள் அது ஆக்சுவலா. அதனால அந்த கூட்டணிய அப்புறம் எதிர்த்துனாங்க, வந்தாங்க. இதுல என்னன்னா ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு பேக்கிங் இருக்கு தினகரனுக்கு. அந்த கம்யூனிட்டி எடப்பாடி மேல கோவமா இருக்கு. ஏன் கோவமா இருக்கு? முக்குளத்தோர் தலைவர்களை அதிமுகலேருந்து அவர் நீக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல 10.5 வன்னியர்களுக்கு கொடுக்கும்போது அந்த சமுதாயத்தை அந்த வாய்ப்புகளை கெடுக்கிற மாதிரியான விஷயங்கள் அதுல இருக்கிறதுனால அந்த சமூகம் நம்மளை எதிர்த்து இவர் ஏதோ பண்றாரு அப்படின்னு ஒரு கோபத்துல இருக்காங்க. இவர் என்ன சொன்னாரு தினகரன்? துரோகி கையில கட்சி மாற்றிட்டு இருக்கு, எடப்பாடியோட கூட்டு சேர்றது தற்கொலைக்கு சமம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்லிட்டு எடப்பாடியை கடுமையா ஒரு எதிரியா சித்தரிச்சுதான் அவருடைய அந்த கம்யூனிட்டி ஓட் பேங்கை கைவசம் வச்சிருந்தார். அதுதான் 21ல 20 இடங்கள்ல அதிமுக பாஜக தோல்வி அடைறதுக்கு காரணமா இருந்தது. அது இந்த தடவை நடக்கக்கூடாதுன்னு தான் தினகரன் தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. ஆனால் இவர் யாரை எதிர்த்தாரோ அவர் கூட போய் சேரும்போது அந்த ஓட் பேங்க் இவர் கூட போகுமானா அது வைகோ திமுகவை கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இதுல கம்யூனிட்டி ஓட் பேங்க் இருக்கு உள்ள பின்னாடி. அந்த கம்யூனிட்டி எடப்பாடியை எதிரியா கருது. அதனால அந்த விஷயங்கள்ல அந்த ஓட் பேங்க் தினகரனோட டிராவல் ஆகி அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகுமா, தினகரன் போனதுனால அந்த இது உதவியா இருக்குமா அந்த கூட்டணிக்கு அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் நான் பாக்குறேன் ஆக்சுவலா.